அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் 6ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கும், உச்ச பலத்தை இழக்கும், புதன் பலம் இழக்கும் நேரமாக தருணமாக அமையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்கள் எந்த விஷயங்களில் நடைபெறப் போகிறது, அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஏற்படக்கூடிய இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சனி பகவானை சமக்கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சனி பகவான் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் இழப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட, அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் இல்லை என்பதும் யதார்த்தமான உண்மையாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் 9ஆம் இடத்தை விட்டு விலகி 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் நுழைவதால் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் புதன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலமாக இனிதாக அமையக்கூடிய யோகத்தை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கடுமையான சிக்கல்கள், சிரமங்கள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையான நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் புத மற்றும் சுக்கிர யோகத்தால் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அவர் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். சுக்கிரனும் சில தினங்களில் லாபஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான நன்மைகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக அமைவதால் இந்த வேளையில் எடுத்த காரியம் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த காலம் இனிமையான காலம் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஏனென்றால் சுக்கிரனுடன் இணைந்து மிக வலுவாக 7ஆம் பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் நன்மை நிறைவாக ஒன்று. 4ஆம் இடத்தில் பலவற்ற நன்மைகளை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான வாய்ப்புகளையும் பொன்னான தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த வேளையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப விரயங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி திருமணம் கைகூடும். மிக பெரிய அளவிலான நல்ல பல சுப நிகழ்வுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நண்பர்கள் மிக பெரிய அளவில் பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக டீம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் அதீதமான நன்மையையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். சுக்கிரனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார். சுக்கிரனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான
வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்ய முடியும். ஏனென்றால் அதற்கு தேவையான நுணுக்கமான அறிவாற்றல்களை அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன். எனவே மகர ராசிக்காரர்கள் இதை கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் கலைத்துறையில் உண்டு. உத்தியோக ரீதியாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைவாக உண்டு. மகர ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சிக்கு கூட தொழில் உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக இந்த தருணத்தில் சந்திக்கலாம். வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயம் சாத்தியமாகும். அது மட்டுமல்லாது பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானம் வலுப்பெறுகிறதுங்க. அதிலும் குறிப்பாக உபரி வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய வருமான வாய்ப்புகள் நிறைவாக அதிகரிக்கும். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். கேட்ட இடத்தில் சலுகைகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் குரு போன்ற இரு கிரக நிலைகளும் சாதகமாக பலம் பெறும்போது சுக்கிரனுடன் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக எளிதில் பூர்த்தியாகும். பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே கட்டுக்குள் வரும். மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். ஆனால் பெண்மணிகள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எனவே துணிச்சலுடன் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில அசூர வளர்ச்சியும் சிறப்பான முன்னேற்றத்தையும் இனிதாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகள்ல திருப்தியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்யலாம். புதிய விளைநிலங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அசூர வளர்ச்சியை முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பல்வேறு வகையான தொழில் ரீதியான சிக்கல்களை மிக பெரிய அளவில் விளக்குகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை அன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நிச்சயம் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மையும் நிறைவாக